पुण्य सवेरा से आए अपने आप को जानो राजयोग के द्वारा अपना परम पिता पहचानो इसी राजपथ पर चलकर पालो अपना बसेरा तुम हो आत्मा तन से न्यारे परमात्मा को प्यारे दिव्य गुणों को धारण करके योगी बनो दुलारे ज्योति बिंदु ही तोड़ेगा ये माया मोह का घेरा अंतर मन में ज्योति जगा लो होगा दूर अंधेरा ओम शांति ओम शांति ओम शांति ஓம் சாந்தி 10/4/2025 मधुबन बाप-दादा मुरली। मीठे बच्चे अपनी उन्नति के लिए रोज போத்தாமல் நிகாலோ। இனிமையான குழந்தைகளே, தன்னுடைய முன்னேற்றத்திற்காக தினம்தோறும் கணக்கு வழக்கை எழுதுங்கள். முன்னேற்ற அடையணும்னா நாம் நம்மை நாமே டெய்லி சோதனை செய்து பார்க்கணும். எப்படி ஒரு வியாபாரி டெய்லி ராத்திரி வரவு செலவு பார்க்குறார். இப்போ தினம் தினம் பார்க்கும்போது ஏதாவது ஒரு நாள் நஷ்டம் வந்தால் உடனே மறுநாள் அதை லாபத்தில் கொண்டு வர்றதுக்கு கவனம் கொடுக்க முடியும். நம்ம எப்போது ஒரு நாள் பார்த்தோன்னா கம்ப்ளீட் நமக்கு அப்புறம் லாஸில் போயிடும். அதனால் அன்றாடம் பார்க்கணும் வரவு செலவு. வரவுன்னா நம்ம எவ்வளோ யோகா பண்ணோம், எவ்வளோ புண்ணிய கர்மம் பண்ணோம், எத்தனை பேருக்கு சுகம் கொடுத்தோம், ஸ்ரீமத் படி நான் ஃபுல் டே ஃபாலோ பண்ணேன்னா, எவ்வளோக்கு எவ்வளோ குணங்கள் சக்திகளை நான் நடைமுறை வாழ்க்கையில் பயன்படுத்தினேன், அமிர்த வேலை யோகா எப்படி இருந்தது, முரளி கிளாஸ் நான் கேட்டேன்னா, என்ன தாரணைக்கு விசேஷமாக நான் உறுதிமொழி எடுத்தேன். இதெல்லாமே டெய்லி ராத்திரி நம்ம படுக்கும்போது கணக்கு பார்க்கணும். ஏதாவது நான் ஈஸ்வரிய நியமத்துக்கு புறமான காரியம் செய்தேனா, யாருக்காவது என்னையே அறியாமல் துக்கம் கொடுத்தேனா, பழைய சம்ஸ்காரத்துக்கு நான் வசமாகி மாயிக்கிட்ட அடிமையானேனா, இதெல்லாம் நம்முடைய கர்மத்தின் கணக்கை தினம் தினம் நம்ம பார்க்கணும். ஏதாவது தவறுகள் நடந்திருந்தால் கூட அதை நாம் பாபாட்ட சொல்லி மன்னிப்பு கேட்கணும். மேற்கொண்டு அந்த தவறுகள் நம்முடைய வாழ்க்கையில் வராமல் இருக்கிறதுக்கு என்ன கவனம் செலுத்தணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம சிந்திக்கணும். இந்த மாதிரி நம்முடைய கணக்கு வழக்கை நாம் தினம்தோறும் இரவு பார்க்க வேண்டும். சாரா தின்மே சலன் கைசே ரஹி, நாள் முழுவதும் நடத்தை எவ்வாறு இருந்தது,
செக் கரோ यज्ञ की प्रति ஆனஸ்ட் ரஹே. செக் பண்ணி பாருங்க, நான் யஜ்யத்தின் மீது நேர்மையோட இருந்தேனா. प्रश्न, किन बच्चों को प्रति बाप का बहुत रिगार्ड है, उस रिगार्ड की निशानी क्या है? எந்த குழந்தைகளுக்கு தந்தையின் மீது மிகுந்த மதிப்பு உள்ளது, அந்த மதிப்பு வைப்பதின் அடையாளம் என்ன? பதில், जो बच्चे बाप के साथ सच्चे हैं, यज्ञ के प्रति ईमानदार है, कुछ भी छुपाते नहीं, उन बच्चों प्रति बाप का बहुत रिगार्ड है. எந்த குழந்தைகள் தந்தை கிட்ட சத்தியமாக இருக்கின்றார்களோ, யஜ்யத்தின் மீது அவர்கள் ஹானஸ்டாக இருக்காங்களோ, எதையும் பாபாட்ட மறைப்பதில்லையோ, அந்த குழந்தைகள் மீது பாபாவுக்கு ரொம்ப மதிப்பு இருக்கின்றது. ரிகார்டு ஹோனிக்கு காரன் புச்கார் தே உட்டாத்தீர். அப்படிப்பட்ட குழந்தைகள் மீது பாபாவுக்கு மதிப்பு இருக்கக்கூடிய காரணத்தினால என்ன செய்கிறாரு, பாபா அந்த குழந்தைகளை தட்டி கொடுக்குறாரு. மேலும் முன்னேற்றத்தில் கொண்டு செல்வதற்கு கவனம் கொடுக்குறாரு. சர்வீஸ் பர் பி பேஜ், சேவை கூட அனுப்புகிறாங்க. बच्चों को सच सुनाकर श्रीमत लेने की अकल होनी चाहिए. குழந்தைகளுக்கு பாபா கிட்ட சத்தியத்தை சொல்லணும். சொல்லி நாம் அவர்கிட்ட ஸ்ரீமத் கேட்டு நடக்க வேண்டும். கீத் மெஹஃபில் மிஜல் உட்டி ஷமா, குழுவில் வந்தது ஒரு ஜோதி. அப் எ கீத்தோ ஹுவாராங், இந்த ஒரு பாடல் என்பது தவறானது. क्योंकि परमात्मा कोई क्षमा तो नहीं है. பரமாத்மா என்பவர் ஒரு ஜோதி, விளக்கல்ல. பரமாத்மா வாஸ்தமே ஷமா நஹி கஹா ஜாதா ஹே. பரமாத்மாவை ஜோதி, விளக்கு என்று சொல்ல முடியாது. எக் தோ பக்திக்கு அநேக் நாம் ரக் தியா ஹை. பக்தியில் அநேக நாமங்கள் அவருக்கு வைச்சிருக்காங்க. நா ஜானிக்கு காரன் கஹ்தே பி ஹி நேதி நேதி. அறியாத ஒரு காரணத்தினால என்ன சொல்லிடுறாங்க, இதுவல்ல இதுவல்ல அப்படின்னு சொல்லிடுறாங்க. அம் நஹி ஜான்தேஹி, எங்களுக்கு இதை பற்றி தெரியாது. நாஸ்திகை, அதனால் அவங்க நாஸ்திகர்கள் சொல்கிறார். ஃபிர்பி ஜோ நாம் ஆயா வக்க தேதி, அவங்களுக்கு என்ன தோணுதோ அதெல்லாம் சொல்லிடுறாங்க. ब्रह्म क्षमा टिकर भीतर में परमात्मा कह देते, क्योंकि भक्ति मार्ग में कोई भी बाप का परीक्षा यथार्थ नहीं पहचान सकते. பிரம்மத்தை கடவுள் சொல்கிறாங்க, அவர் ஒரு ஜோதின்னு சொல்கிறாங்க, கல்லில் முள்ளில் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஆக இறைவனுடைய அறிமுகம் சரியாக இல்லாதனால யாருக்கு என்ன தோணுதோ அதை பற்றி கடவுள்னு விளக்கம் கொடுத்துட்றாங்க. அப் பச்சோं को बाप ने परीक्षा दिया. இப்போதான் குழந்தைகளுக்கு பாபாவின் அறிமுகம் கிடைச்சிருக்கு. परंतु अपने को आत्मा समझ बाप को याद करना है. ஆனால் தன்னைத்தான் ஆத்மான் புரிஞ்சிட்டு பாபாவை நினைவு செய்யணும். इसमें बहुत ही बुद्धि का काम है. இதில் நிறைய புத்திக்குண்டான வேலையாக இருக்கு. இஸ் சமய ஹை பத்தர் புத்தி, இந்த நேரத்தில் எல்லாமே கல்லு புத்தியாக இருக்காங்க. ஆத்மாமே புத்தி ஹே, ஆத்மால தான் புத்தி இருக்கு. ஆர்கன்ஸ் துவரா பத்தா படுத்த ஹே ஆத்மா க புத்தி பாரசை அப்பத்தர். கர்மேந்திரியங்கள் மூலமாகத்தான் நாம் அறிந்து கொள்ள முடிகின்றது ஆத்மாவுடைய புத்தி கல்லு புத்தியா தங்க புத்தியா. ஏன்னா சரீரத்தின் மூலமாக அவங்க செய்யக்கூடிய செயல்களை பொறுத்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் அவங்களுடைய புத்தி எப்படி இருக்குன்னு. சாரா மதார் ஆத்மா பர்ஹே, அனைத்துலக்கும் ஆதாரம் ஆத்மா தான். மனுஷ்தோ கதித்து ஆத்மா ஹி பரமாத்மா, மனிதர்கள் என்ன சொல்கிறாங்க, ஆத்மாவே பரமாத்மான்னு. பக்தோ நிர்லேப் ஹே இஸ்லே ஜோ சாஹோ கர்த்தீர். ஆத்மா நிர்லேப், நிர்லேப்னா எதுவுமே ஒட்டாது. அதனால் ஆத்மாவில் எதுவுமே ஒட்டாதனால நீங்கள் என்ன வேணாலும் செய்யலான்னு சொல்லிடுறாங்க. மனுஷ உக்கர் பாப்கோ நஹி ஜாந்தி, மனிதர்களாக பிறப்பெடுத்தும் தந்தை யாருங்கிறது அறியாமல் இருக்காங்க. பாப் கத்தி மாயா ராவணே சப்கோ பத்தர் புத்தி பனாது.
பாபா சொல்ற மாயை என்ற ராவணன் எல்லாரையும் கல்லு புத்தியாக ஆக்கிட்டான். தின் பிரதிதின் தமோ பிரதான் ஜாஸ்தி ஹோத்தி ஜாதி. நாளுக்கு நாள் தமோ பிரதான தன்மை அதிகமாயிட்டே இருக்கு. மாயா கா பௌத் ஜோர் ஹேனா சுதர்த்தே நகி. மாயினுடைய வேகம் ரொம்ப அதிகமாக இருக்கு. ஆகவே தன்னைத்தானே யாரும் திருத்திக்க மாட்டேங்கிறாங்க. बच्चों को समझा जाते रात को सारा दिन போத்தாமல் நிக்கலோ क्या किया. பாபா குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறாரு, ஃபுல் டே நம்ம என்ன செய்தோம் அப்படிங்கிற கணக்கு நைட்டில் பாரு. ஹம்னே போஜன் தேவதா மிசல் காயி. நம்ம உணவு சாப்பிடும்போது தேவதைகள் போல சாப்பிட்டோமா? சலன் காய்தே சிர்ச் சலி யா அநாடிய மிஷல். நடத்தை விதிமுறைக்கு உட்பட்டபடி நான் செயல் செய்தேனா அல்லது என்னுடைய இஷ்டப்படி நான் செயல் செய்தேனா? ரோஜானா अपना पोतामल नहीं संभालेंगे तुम्हारा उन्नति कभी नहीं. யார் தினம்தோறும் தன்னுடைய சார்ட் தன்னுடைய நடத்தைகளை கவனிக்கிறதுலையோ சீர்திருத்துறதுலையோ அவர்களுடைய முன்னேற்றம் என்பது ஒரு பொழுதும் ஏற்படாது. பௌத்தோக்கு மாயா தப்பன் மார்த்தீரது. அநேகரை மாயை ஓங்கி அடிச்சிருது. லிக்தே ஆஜ் அமாரா புத்தியோ ஃபலானாக்கி நாம் ருக்மி கயா. உடனே எழுதுறாங்க, பாபா இன்னைக்கு எங்களுடைய புத்தியுகம் இன்னார் மேலே ஏற்பட்டுடுச்சு, இன்னார் நாம ரூபத்தை மேலே புத்தியோகம் போயிடுச்சுன்னு எழுதுறாங்க. ஆஜ் எக் பாப் கரம் கியா. இன்னைக்கு நாங்கள் இந்த பாவ கர்மம் செய்துட்டோம். ஐசே சச் லிக்னே வாலா கோட்டோமி கொய். இப்படி பாபாகிட்ட உண்மை சொல்லக்கூடியவர்கள் கோடியில் ஒரு சிலர் தான். பாப் கத்தி மை ஜோஹூ ஜீசாஹூ முஜே பில்குல் நஹி ஜான். பாபா சொல்கிறாரு, நான் யார், நான் எப்படி இருக்கேன், என்னை பற்றி கம்ப்ளீட்டாக தெரிஞ்சுக்காமல் இருக்காங்க. अपने को आत्मा समझ बाप को याद करे तब कुछ बुद्धि में बैठे. தன்னைத்தானே ஆத்மான் புரிந்து பாபாவை நினைவு செய்யணும். அப்போதான் புத்தியில் இதெல்லாம் புரியும். बाप के बल अच्छे अच्छे बच्चे ही बहुत अच्छा ज्ञान सुनाते यो कुछ नहीं. பாபா சொல்றார், சில குழந்தைகள் அவ்வளோ நல்ல குழந்தைகளாக இருக்காங்க, நல்ல ஞானம் சொல்கிறாங்க, ஆனால் யோகா பார்த்தா இல்லை. பைச்சான் பூரி கை நகி. முழுமையான அறிமுகம் என்பதே இல்லை. சமஜ் நகி சக்தி இஸ்லே கிஸ்கோ சம்ஜா நகி சக்தி. புரிந்து கொள்ளவும் முடியல, ஆனால் மற்றவங்களுக்கு புரிய வைக்கவும் தெரியல. सारी दुनिया की मनुष्य मात्र रचता रचना को बिल्कुल जानते नहीं तो गोया कुछ भी नहीं जानते. முழு மனித உலகத்தினுடைய படைப்பு அவருடைய படைப்பை பற்றி கம்ப்ளீட்டாக தெரிஞ்சுக்காமல் இருக்காங்க. எக்பி ட்ராமாமே நூது. இதெல்லாம் நாடகத்தில் பதிவாயிருக்கு. ஃபிர்பி ஹோகா. எதெல்லாம் நாடகத்தில் பதிவாகியிருக்கோ அது நடக்குது, மீண்டும் அதே தான் நடக்கும். 5 வருஷ பாத் எக் சமய ஆயேகா. 5000 ஆண்டுக்கு அப்புறம் மீண்டும் இதே மாதிரி நேரம் வரும். और मुझे आकर समझाना होगा. நான் இதே நேரம் வந்து திரும்பி குழந்தைகளாகி உங்களுக்கு இவையெல்லாம் புரிய வைப்பேன். ராஜா இல்லைனா கம் பாத் நகி. ராஜ்யத்தை பெற வேண்டுமென்றால் சாதாரண விஷயம் இல்லை. பௌத் மெஹனத், ரொம்ப முயற்சி பண்ணும். மாயா அச்சா ஹி வார் கர்த்தி. மாயா ரொம்ப நல்லா போர் தொடுக்கின்றது. படி யுத்த செலுத்தி, மிகப்பெரிய யுத்தமே நடக்குது. பாக்ஸிங் ஹோத்தி ஹினா. ஏன்னா இது ஒரு குத்து சண்டை அல்லவா. பௌத் ஹோஷியார் ஜோ ஹோத்தா உன்கோ ஹி பாக்ஸிங் ஹுத். யார் ஞானத்தில் ரொம்ப திறமசாலி புத்திசாலியாக இருக்காங்களோ அவங்கள தான் மாய ரொம்ப தாக்குது. फिर भी एक दो को बेहोश कर देती. ஒருத்தர் மற்றவங்கள என்ன பண்ணுது, மாயை மயக்கமடைய வச்சிருது. கத்தினா பாபா மாயாக்க பௌ தூஃபானாத். உடனே குழந்தைங்க என்ன சொல்கிறாங்க, பாபா மாயினுடைய புயல் நிறைய வருது. எக் ஹோத்தாகி. இப்படியெல்லாம் நடக்குது. உன்கி ஹி பாக்ஸிங் ஹோத்தி ஹி. அவங்க தான் குத்து சண்டை பாக்ஸிங் ஏற்படுது. एक दो को बेहोश कर. ஒருத்தர் மற்றவங்கள மயக்கமடைய வச்சுறாங்க. कहते बाबा माया का बहुत तूफान एक होता है.
सो तो बहुतोड़े सच लिखते ही बहुत है जो छुपा लेती है பாபா எங்களுக்கு இப்படி இப்படிலாம் மாய வருது, ரொம்ப வேகமாக வந்து எங்களை அடிக்குது அப்படின்னு பாபாட்ட ஹானஸ்டாக சொல்லக்கூடிய கொஞ்சம் பேர் தான். மற்றவங்களாம் மறைச்சிடுறாங்க. சமஜ் நஹி முஜே பாபா கோ கைசே சச் சுன். பாபாட்ட எப்படி உண்மை சொல்கிறது அப்படிங்கிறது கூட அவங்களுக்கு புரிதல் இல்லை. क्या श्रीमत लेनी है वर्णन नहीं कर सकते. பாபா கிட்ட என்ன ஸ்ரீமத் நான் பெற வேண்டும், இதெல்லாம் இதோ அவன் வர்ணிக்க தெரியல. பாப் சாந்தே மாயா படி பிரபல். பாபாக்கு தெரியுது மாயா ரொம்ப பிரபலமாக இருக்குன்னு. சச் பத்லானுமே படி லஜ்ஜாத்தி ஹே. பாபாட்ட உண்மை சொல்கிறதுல ரொம்ப வெக்கம் வருது. उनसे कर्म ऐसा हो जाता है जो बताने में भी लज्जा आता है. அவங்க அப்படிப்பட்ட கர்மா செயல்கள் செய்கிறாங்க, பாபாட்டு உண்மை சொல்கிறதுக்கே வெக்கப்படுறாங்களாம். அப்படி தவறான காரியம் செய்கிறாங்க. பாப் तो बहुत ரிகார்ட் தே விட்டாது. ஆனாலும் பாபா குழந்தைகள் ரொம்ப மரியாதை கொடுத்து முன்னேற்றுறார். ஏ बहुत अच्छा है, इनको ऑलराउंड सर्विस पर भेज दूंगा. இந்த குழந்தை ரொம்ப நல்ல குழந்தை, ஆகவே நான் இந்த குழந்தைய ஆல்ரவுண்ட் சேவைக்கு நான் அனுப்புகிறேன். பஸ் தேஹ் அகங்கார் ஆகையா மாயா தப்பட்காயா. ஆனால் சேவை பண்ணிட்டு தேஹ் அகங்காரம் வந்தது, மாய் ஓங்கி அடியை கொடுத்துடும். கிரா உடனே விழுந்துருவாங்க. பாபா தோ உட்டானேக்கிலேயே மகிமா பி கருது. பாபா வந்து அந்த குழந்தையில முன்னேற்றுவதற்காக தான் மகிமா பண்ணுறாங்க. புச்கார் தே விட்டாங்க. முதுகில் பாபா நல்லா தட்டி கொடுத்து சபாஸ் சபாஸ்ன்னு சொல்லி குழந்தை நீ நல்லா சேவை செய்கிறேன்னு பாராட்டி அந்த குழந்தைய உயர்த்துறாரு. தும் தோ பகுத் அச்சே ஹோ. நீ குழந்தை ரொம்ப நல்ல குழந்தை. ஸ்தூல் சேவாமே பி அச்சே ஹோ. ஸ்தூல சேவை கூட நீ ரொம்ப நல்லா செய்கிற. பரந்து யதார்த்த ரீதி பைட் பத்தாத்தே ஹே கி மஞ்சள் பௌத் பாரி ஹே. யதார்த்த ரீதியாக அமர்ந்து நம்ம புரிந்து கொள்ளணும். ஏன்னா நம்முடைய இலக்கு ரொம்ப உயர்வானது. देह और देह की संबंध को छोड़ अपने को आश्चर्य आत्मा सम. தேகம் தேக சம்பந்தம் இவைகளை மறந்து தன்னை ஆத்மான்னு புரிஞ்சுக்கணும். एक पुरुषार्थ करना बुद्धि का काम. இந்த முயற்சி செய்ய வேண்டியது இது புத்தியினுடைய வேலை. சப் புருஷார்த்தி ஹி. எல்லாருமே முயற்சியாளர்கள். கித்தனை படே ராஜா ஸ்தாபன் हो रही. எவ்வளோ பெரிய ராஜ்ய ஸ்தாபனம் ஆகிட்டே இருக்கு. बाप के सब बच्चे ही स्टूडेंट भी है फॉल. பாபாவுக்கு எல்லாம் குழந்தைகளாகவும் இருக்காங்க, மாணவர்களாகவும் இருக்காங்க, மேலும் ஆசிரியராகவும் இருக்காங்க. ஏ சாரி துனியா பாப் காஹி. இந்த முழு உலகமே தந்தையினுடையது. சபி உஸ் ஏக்கு கோஹி புலாத்தே. எல்லாருமே அந்த ஒரு தந்தை தான் கூப்பிடுறாங்க. வக் ஆக்கர் பச்சோங்கோ சம்ஜாத்தே. அவர் வந்து குழந்தைகளை பாபா புரிய வச்சுட்டே இருக்காரு. फिर भी इतना रिगार्ड थोड़ी ही रहते. ஆனால் அவ்வளோ மரியாதை என்பது பாபா மேலே இல்லை. बड़े बड़े आत्मे आते कितना रिगार्ड से उनको संभालना करते. பெரிய பெரிய மனிதர்கள் முக்கிய பிரமுகர்கள் வந்தாங்கன்னா அவங்கள எவ்வளோ கவனமாக சம்பாலனை பண்ண வேண்டியது இருக்குது. கித்னா பப்கா ரக்தி எவ்வளோ வெளி ஆடம்பரம் காட்டுறாங்க. இசமே சப் பத்தீத். இந்த நேரம் எல்லாருமே பத்தீத் தான். परंतु अपने को समझेंगे थोड़े ही है. ஆனால் யாருமே தன்னைத்தான் யாருன்னே புரிஞ்சுக்காம. மாயனை பில்குல் ஹி துச்ச புத்தி. மாய் முற்றிலும் கீழான புத்தி உள்ளவங்களா ஆக்கிடுச்சு. கருதி சத்தியக்கு ஆயி இத்தனி லம்பி ஹே தோ பாப் கருதி. அவங்க சத்தியத்தினுடைய ஆயிலே எத்தனையோ லட்சக்கணக்கான ஆண்டுகள்னு சொல்லிடுறாங்க. ஸோ அதனால் பாபா இதெல்லாம் உட்காந்து புரிய வைக்கிறார். बाप कहते हैं 100% बेसमझ है. 100% புரிந்து கொள்ளாத முட்டாள்களாக இருக்காங்க. மனுஷோக்கர் கியா காம் கர்த்தே. மனிதர்களாக இருந்தும் எப்படிப்பட்ட செயல்கள் செய்துட்ருக்காங்க. 5 வருஷ பாத்கோ லாக்கோ வருஷம். 5000 ஆண்டுகளுடைய ஒரு சுழற்சியினுடைய விஷயத்தை அவங்க எத்தனையோ லட்சக்கணக்கான ஆண்டுகள்னு சொல்லிட்டாங்க. எக் பி பாப் ஆக்கர் சம்ஜாத்தே ஹே. இது எல்லாமே பாபா வந்து தான் புரிய வைக்கின்றார். பாஸ்பலே லக்ஷ்மி நாராயண் ராஜ்ஜி தான். 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இதே லக்ஷ்மி நாராயண் ராஜ்ஜி இருந்தது. एक दैवी गुण वाले मनुष्य थे, इसलिए उनको देवता असुर गुण वाले असुर कहा.
தெய்வீக குணங்கள் நிறைந்த தேவதைகளாக வாழ்ந்தான். அதுக்கப்புறம் பின்னாடி வந்தவர்களை துவாபுரியத்தில் அசுர குணங்கள் உள்ள அசுரர்கள்னு சொல்கிறோம். அசுர் அவர் தேவதாமே ராப் தின் கவர். அசுரர்களுக்கும் தேவதைகளுக்கும் இரவு பகல் வித்தியாசம். கித்னா மாறா மாறி ஜஹடா லடா ஹுவா ஹை. அசுரர்கள் உலகத்தில் என்ன பண்ணுறாங்க? எதுக்கு எடுத்தாலும் சண்டை சச்சரவு. ஏன்னா சுயநலம் போட்டி புறம் அதிகமாயிடுச்சு. விட்டு கொடுக்கக்கூடிய தன்மை அன்பு பணிவு இல்லை. அதனால் பாபா சொல்கிறாரு அசுரகுணம். அசுரகுணம் உள்ளவர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிறாங்க. கூப் தயாரியாக ஹொத்தீரது. நல்ல ஏற்பாடுகள்லாம் தயார் பண்ணிகிட்டே இருக்காங்க. இஸ் யஜ்யமே சாரி துனியா ஸ்வாகா ஹோனிகை. இந்த யஜ்யத்தில் முழு உலகமும் ஸ்வாகா ஆக போகின்றது. இன்கிலே சப் தயாரியா செய்யனா பாம்ஸ் நிக்கலா சோ நிக்லே ஃபிர் பந்த் தொடுகி ஹோச. அணு ஆயுத போர்கிறது ஆரம்பமாயிடுச்சுன்னா அப்புறம் ஸ்டாப் பண்ண முடியாது. ஒருத்தர் அணுகுண்டுகள் தூக்கி போட்டுக்கிட்டே இருப்பாங்க. थोड़े समय के अंदर सबके पास ढेर हो जाएंगे. கொஞ்ச நாளுக்குள்ள பாருங்க எல்லார்கிட்டையும் நிறைய அணுகுண்டுகள் இருக்கும். जाएंगे क्योंकि विनाश तो फटाफट होनी चाहिए. ஏன்னா வினாசங்கிறது சீக்கிரம் நடந்து முடிக்கணும். थोड़े समय के अंदर सबके पास ढेर हो जाएंगे क्योंकि विनाश तो फटाफट होनी चाहिए ना. ஸோ கொஞ்ச நாள்லே பார்த்தீங்கன்னா இந்த அணு ஆயுத போர் ரொம்ப அதிகமாக மும்மரமாக மாறிடும். ஏன்னா வினாஷ் ஆயுதானே தீரணும். பிற ஹாஸ்பிட்டல் அதை தொடுகிறாங்க. அந்த நேரம் மருத்துவமனைக்கெல்லாம் கூட்டிகிட்டு போகலாம். குண்டுபட்டவங்களுக்கு காயம்பட்டவங்களுக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவ்வளோ அழிவுகள் இருக்கும். பாம்ஸ் நிக்காலே சோ நிக்காலே ஃபிர் பந்த் தொடுகி ஹோஸ். அணுகுண்டுகள் போட்ட ஆரம்பித்தாங்கன்னா போட்டது தான், அப்புறம் ஸ்டாப் பண்ணவே முடியாது. கிஸ்கோ பத்தா நஹி படிகா. யாருக்கு என்ன எப்படி மரணம் வந்து யார் எப்படி செத்தாங்க யாரை பற்றி யாருக்கும் ஒன்றும் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்காது. மாசிக்கா கர் தொடுகி. இந்த விநாச காட்சி பார்க்குறது சித்தி விட்டு போகிற மாதிரி அவ்வளோ எளிதில்லை. बिना साक्षात्कार कोई पैसे की बात नहीं. விநாசம் மற்றும் சாட்சாத்காரம், விநாசம் மற்றும் புது உலகத்தினுடைய படைப்புக்குண்டான கட்டடம் கட்டிகிட்டு இருக்காங்க இல்லையா? அப்போ 2 காரியத்துக்கு எவ்வளோ செலவாகும்? फिर ஹாஸ்பிட்டல் தொடுகிறாங்க. சத்தியம் வந்துருச்சுன்னா இந்த ஹாஸ்பிட்டல் எதுவுமே இருக்காது. फिर ஹாஸ்பிட்டல் தொடுகிறாங்க. किसको पता भी नहीं पड़ेगा மாசிக்கா கர் தொடுகி ஹே. விநாசங்கள் ஏற்பட்டதுன்னா நிறுத்தவே முடியாது. அவ்வளோ பயங்கரமான ஒரு அழிவாக இருக்கும். யாருக்கு யார் ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் சிகிச்சை செய்யலாம் அப்படிங்கிற சூழ்நிலை இருக்காதுங்கிறார் பாபா. வினாஷ் சாட்சாத்கார் பைசைக்கு பாத். விநாசங்கிறது காட்சி பார்க்கணுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இது ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லை, ஒரு பைசா கூட அப்படிங்கிறார். விநாசத்தை பார்த்து என்ன பிரயோஜனம்? சாரி துனியா கா ஆக் தேக் சக்கிங்க. முழு உலகமும் தீப்பத்தி எரியும் போது அதை பார்க்க முடியுமா? சாட்சாத்கார் ஹோத்தாகி சிறு ஆகி ஆகலகி. காட்சி மட்டும் தெரியுது, தீயிலிருந்து அப்படியே தீ பரவி உலகமே தீக்கிரையாகிறது காட்சியாக தெரியும். சாரி துனியா கத்தம் ஹோனி. முழு உலகமும் அழிய போகுது. கித்னி படி துனியா, எவ்வளோ பெரிய. ஆகாஷ் तो नहीं जलेगा ना. ஆகாயங்கிறது எரியாது. இன்கே அந்தர் ஜோ குச் ஹை சப் விநாசம். இந்த பூலோகத்தில் பூமியில் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் விநாசமாயிடும். சத்திய ஒரு கலியுமே ராத் தின் கா ஃபர்க். சத்தியத்துக்கும் கலியத்துக்கும் இரவுக்கும் பகலுக்கு உண்டான வித்தியாசம். கித்தனை டேர் மனுஷி, எவ்வளோ அநேகமாக மனிதர்களாக இருக்காங்க. जानवरों की बाबा मिसाल दी. मिर्गत बाबा उदाहरणமாக காட்டுறார். एक भी बच्चों की बुद्धि में मुश्किल बैठता. பாபா குழந்தைகளுடைய புத்தியில் கஷ்டப்பட்டு தான் புரிஞ்சுக்கிறாங்க. விசார் கரோ 5 வருஷ கி பாத். சிந்திச்சு பாருங்கள், காலச்சக்கரத்தினுடைய ஒரு சுழற்சி 5000 வருஷம்தான். தேவி தேவத்தோங்க ராஜ்ய தான். முதல்ல ஆரம்பத்தில் தேவி தேவதை ராஜ்யம் இருந்தது.
கித்தனை தோடே மனுஷன், எவ்வளோ குறைந்த ஜனத்தொகை இருந்தது. अब कितने मनुष्य ही अभी है कलयुग, इनको जरूर विनाश होना है. இருக்கிறது கலியுகம், சத்தியத்தினுடைய ஆரம்பம், கலியுகத்தினுடைய முடிவு, சங்கமிகம் இருக்கிறது. இது எல்லாமே 5000 ஆண்டுகளுக்கு உண்டான விஷயம். देव देवताओं का राजता कितने, अब कितना मनुष्य, अभी कलियुग, इनका जरूर विनाश. இப்போ இருக்கிறது கலியுகம், கட்டாய விநாசமாகும். अब बाप आत्माओं को कहते मामी हम याद करो. இப்போ பாபா ஆத்மாக்களுக்கு சொல்றாரு, என்னையே நினைவு செய்யுங்க. एक भी समझ से याद करना. பாபாவை நினைக்கணும். ஆனால் எப்படி நினைக்கணும்? பாபா பற்றி நல்லா புரிஞ்சுக்கணும், ஞானமும் நல்லா புரிந்து நினைவு செய்யணும். ऐसे शिव शिव तो बहुत करते रहते. ஒரு சிலர் மந்திரம் உச்சரிக்கிற மாதிரி சிவா 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 சிவான்னு உச்சரிக்கிறாங்க. छोटे बच्चे भी कहते थे ना, परंतु बुद्धि में समझ कुछ नहीं. சின்ன குழந்தைகளோட மந்திரம் சொன்னால் உடனே சொல்ல ஆரம்பிச்சிடும். பட் ஆனால் புத்தியில் எதுவும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. अनुभव से नहीं कहते वक्त बिंदी ही. அனுபவத்தால் சொல்லணும். அவங்க ஒரு புள்ளியாக தான் இருக்கின்றார். அம் இத்தனி சோட்டி பிந்தி ஹி. பாட்டிமார்களுக்கு ரொம்ப ஆச்சரியம் வந்துடும். நம்ம என்ன அவ்வளோ சின்ன புள்ளியாக இருப்போமா? ஐசே சமஜமே யாருக்கான இதெல்லாம் புரிஞ்சுட்டு தான் நம்ம உட்காந்து யோகா பண்ணணும். பலே तो मैं आत्मा हूँ ये पक्का करो. முதல்ல நீங்கள் நான் ஒரு ஆத்மா அப்படிங்கிறத உறுதிப்படுத்து. ஃபஸ்ட்டு அதை புரிய வைங்க, ஆத்மா அபிமானியை ஆக்குங்க. फिर बाप का परीक्षा बुद्धि में अच्छी रीति धारण करो. ஃபஸ்ட்டு ஆத்மா பற்றி புரிய வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆத்மா அவருக்கு அப்பா யார் அப்படின்னு பாபாவின் அறிமுகத்தை கொடுக்கணும். அந்தர்முகி பச்சை अच्छी रीति समझ. உள்நோக்கு முகமாக இருக்கக்கூடிய குழந்தைகள் இதெல்லாம் நல்லா புரிந்து கொள்ள முடியும். हमारे आत्मा को अभी नॉलेज मिल रही है. இப்போ ஆத்மாக்களாகி நமக்கு ஞானம் கிடைத்து கொண்டது. हमारे में 84 जन्म पाठ कैसे भरा हुआ है. நம்முடைய ஆத்மாக்குள்ள எப்படி 84 ஜென்ம பாட்டு பதிவாயிருக்கு. फिर कैसे आत्मा सतो प्रधान बनती है. பிற ஆத்மா மீண்டும் எப்படி சத்தோ பிரதானமாக ஆகின்றது. एक सब बड़े अंतर्मुखी हो समझने की बात. இந்த விஷயங்கள்லாம் உள்நோக்கு முகமாக இருந்து சிந்தனை பண்ணி புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். इसमें ही टाइम लगता है. இதில் தான் டைம் ஏற்படுது. बच्चे जानते हमारा एक अंतिम जन्म. குழந்தைகள் தெரிஞ்சிட்டோம், இது நம்முடைய கடைசி ஜென்மம். अभी हम जाते घर. கடைசி ஜென்மம், அதனால் யோகா முடிச்சோடனே நாம் நம்ம வீட்டுக்கு போகணும். एक बुद्धि में पक्का होनी चाहिए हम आत्मा है. நான் ஒரு ஆத்மா, இந்த பாடம் புத்தியில் நல்லா பதிவாகணும். शरीर का बान कम हो तब बातचीत करने में सुधर हो. शरीरத்தினுடைய பானம் குறைக்கணும், பேச்சுவார்த்தைகளில் குறைவில். ஆக தன்னுடைய நடத்தை நம்ம நல்ல விதமாக வச்சுட்டா எல்லாம் நல்லா இருக்கும். नहीं तो चलन बिल्कुल ही बदतर हो जाते. இல்லைன்னா குழந்தையினுடைய நடத்தை குரங்கை விட மோசமாயிடுது. क्योंकि शरीर सलाह होती नहीं. ஏன்னா தேகத்திலிருந்து டிட்டாச் ஆகிறதுல தேக அபிமான் में आकर कुछ ना कुछ कर. தேக அபிமானத்தில் ஏதாவது சொல்லிடுறாங்க. यज्ञ से तो बड़ी ஹானஸ்ட் चाहिए. யஜ்யத்தில் ரொம்ப நேர்மை என்பது அவசியம் இருக்கணும். अभी तो कुछ अलबेलापन है. खान पान वातावरण कुछ सुधरा नहीं. சில விஐபிஸ் பாபா விட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க சேவையினுடைய கண்ணோட்டத்தில். அவங்களுக்கு ஆத்மா பற்றியோ பரமாத்மா பற்றியோ ஒன்றுமே புரிதல் இருக்காது. அதனால் அவங்க உணவு எல்லாமே தாரணையில் இருக்காது. சர்வீசபிள் பச்சோங்கு பாப் யாத். சேவை செய்யக்கூடிய குழந்தைகள் தான் பாபா நினைவு செய்கிறார். பதவி வகி பாஸ். அவங்க தான் நல்ல பதவிகளையும் பெற முடியும். ऐसे नहीं अपने को सिर्फ खुश करना. वक्त तो
चना जापानी कहीं इसमें बड़ी अंतर्मुखी हो चाहिए நம்ம வாயில் போட்டு நம்ம எதாவது அரைக்கிற மாதிரி பாபா சொல்கிறாரு, நாம் தேக அபிமானத்தில் வந்து ஏதாவது ஒன்று சொல்லிடுறோம். இட்ஸ்மே போத் அந்தர்முக்கி செய். இதில் ரொம்ப உள்நோக்கு முகம் தேவை. சம்ஜானைக்கு யுக்தி செய். மற்றவங்களுக்கு புரிய வைப்பதற்கு ஒரு யுக்தியும் புரிஞ்சுக்கணும். प्रदर्शनी में कोई समझते थोड़ी ही கண்காட்சிகளில் அந்த அளவுக்கு புரிஞ்சுக்க மாட்டாங்க. फिर कह देते ही आपकी बात ठीक है. அதுக்கப்புறம் வெறும் வாயளவு சொல்லிடுறாங்க, நீ சொல்கிற விஷயம் ரொம்ப நல்ல சரியானது. यहाँ भी नंबर बार இங்கே எல்லாரும் வரிசை பிரகாரமாக இருக்கான். நிக்ஷைகே हम बच्चे हैं ना, நமக்கு இப்போ நக்ஷி வந்துருச்சு, நாம் பாபாவின் குழந்தைன்னு. बाप से स्वर्ग का वर्षा मिलता. बाबा கிட்ட நமக்கு சொர்க்கத்தின் ஆஸ்தி கிடைக்குது. और हम बाप की पूरी सर्विस करते रहेंगे तो हमारा यही धंधा है. நம்ம பாபாக்கு முழு உதவியாளர்களாக இருக்கணும். இந்த ஈஸ்வரிய சேவை தான் என்னுடைய தொழில் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். सारा दिन विचार सान मंथन करो. एक बाबा भी विद्वान, एक बाबा भी विचार सान मंथन करता. பிரஜாபிதா பிரம்மாவோட அதிகாலை எந்திரிச்சு ஞான சிந்தனை செய்வரம். नहीं तो पद कैसे पाए, இல்லைன்னா பதவி எப்படி பெற முடியும்? बच्चों को दोनों इकट्ठा समझाते रहते हैं. குழந்தைகளாகி நமக்கு சிவ பாபா பிரம்ம பாபா ரெண்டு பேரும் சேர்ந்து புரிய வச்சுட்டு இருக்காங்க. दो इंजन मिली है क्योंकि चढ़ाई बड़ी है ना. இப்படி மழை மேலே மலை பிரதேசத்தில் போனால் இஞ்சி பவர்ஃபுல்லாக இருக்கணும், ஏன்னா ஹைட்டாக இருக்கும். அதே மாதிரி பாபா சொல்ல இங்கேயும் உங்களுக்கு 2 இன்ஜின், பிதா ஸ்ரீ பிரம்மா ஸ்ரீ பாபா 2 இன்ஜின் கிடைச்சிருக்கு. கபி கபி சல்தே சல்தே காடி சடாய் படு. போக போக ஆந்தி வேலை என்ன ஆயிடுது, குழந்தைகள் ஏதாவது இதில் போய் மாட்டிக்கிறாங்கன்னு சொல்கிறார். फिर खड़ी हो जाती है. அப்புறம் வண்டி நின்று போயிடுது. हमारा बच्चों को भी ऐसा ही चढ़ते चढ़ते मेहनत करते करते चढ़ाई चढ़ नहीं सकता. குழந்தைகள் அப்படி தான் இருக்காங்க, முயற்சி பண்ணி முன்னேறாங்க. முன்னேற்றம் போக போக அப்புறம் எங்கேயா ஒரு இடத்துல நின்றுறாங்க. மாயா க கிரகன் வா தூஃபான் லக்து. மாயை தன்னுடைய கஸ்டமர்ஸை பிடிச்சிக்குது, புயலை உருவாக்குது. एकदम नीचे गिराकर पुर्जा पुर्जा ஒரேடியாக கீழே தள்ளிட்டு என்ன பண்ணிடுது, நல்லா குமி குமி போட்டு அடிச்சிடுறது. தோடி சர்வீஸ்கியா அகங்கார, கொஞ்சம் சேவ் பண்ண உடனே அகங்காரம் வந்துடுறது. கீர்படுத்தி அப்புறம் அந்த குழந்தை விழுந்துடுறாங்க. சமஸ்தே நகி பாப்கே சாத்வி தர்மராஜ். இது கூட புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க, இவர் நமக்கு அப்பா, அப்பா கூட தர்மராஜ் இருக்காரு. और कुछ भी ऐसा करता तो हमारे ऊपर बहुत भारी दंड पड़ता. அதன் மீறி ஏதாவது ஒரு காரியம் செய்கிறாங்க அப்படின்னா அடையாறு பற்றி பாபா சொல்கிறாரு. ஏதாவது அந்த மாதிரி காரியம் செய்கிறாங்கன்னா என்ன பண்ணோம், பாபா குழந்தை ஆயிட்டும் தேக அகங்காரத்தில் வந்து தவறு செய்துட்டா பெரிய தண்டனை காலாயிடுறாங்க. அதை விட வெளியில் இருக்கிறவங்க பெட்டர்னு பாபா சொல்கிறார். பாப் கா பன்கர் வர்ஷா லேனா மாசி கா கர்தோடி. பாபா குழந்தை ஆன பிறகு நம்ம பாபாட்டிருந்து ஆஸ்தி எடுக்கணும்னா சாதாரண சித்தி விட்டு போகிற மாதிரி இல்லை. பாப் கா பன்கர் ஐசே குச் கத்தி பந்தனாம் ஹோது. பாபா குழந்தை ஆயிட்டோமும் பாபாகிட்ட வந்துட்டும் அம்மாதிரியான தவறான காரியம் செய்தால் பாபா பேர் கெட்டு போயிடுது. बहुत चोट लग जाती, ரொம்ப பயங்கர அடி விழுந்துடுது. வாரிஸ் பண்ணனா कोई मासी का घर. பாபாவுக்கு வாரிஸ் குழந்தையாக ஆக்குறதுன்னா சாதாரண சித்தி விட்டு போகிற மாதிரி கிடையாது. பிரஜா में कोई इतना साहूकार बनते बात मत पूछो. பிரஜைகளோட ஒரு சிலர் இவ்வளோ பெரிய செல்வந்தர்களாக பிறப்பாங்க. अज्ञान खेल में कोई अच्छा होता तो कोई कैसे नालायक बच्चों को तो कह देंगे हमारा सामने हट जाओ. அஞ்ஞான காலத்திலோட சில குழந்தை நல்லா இருக்கும்,
எந்த குழந்தை நல்லா இல்லையோ அவங்கள பார்த்து பேரண்ட்ஸ் என்ன சொல்லிவிடுவாங்க, என் முகத்திலே முழிக்காதீங்க போயிடு அப்படிம்பாங்க. யஹான் ஏக் தோ பச்சி கோ தோ பாத் நஹி. இங்கே பாபா ஒரு குழந்தை 2 குழந்தையினுடைய விஷயம் சொல்லலை. यहाँ माया की बड़ी ज़बरदस्त है. इंगोड़ा माया ரொம்ப ஜபர்தஸ்தாக வருது. इसमें बच्चों को बहुत अंतर्मुखी होना. இதில் குழந்தைகள் ரொம்ப உள்நோக்கு முகமாக இருக்கு. तब तुम किसको समझा सकेंगे. உள்நோக்கு முகத்தோடு இருந்தீங்கன்னா தான் நீங்கள் மற்றவர்களுக்கும் புரிய வைக்க முடியும். तुम्हारे पर बलिहार जाएंगे. உங்கள் மேலே பலிகார் ஆகிடுவாங்க. बहुत पछताएंगे. பாபா சொல்கிறதில்ல செய்யலைன்னா ரொம்ப पश्चाताप अடைவான். हम बाप के लिए इतनी गलती देते आते. நான் பாபா எழுதுனது நிந்தனை பண்ணிட்டே அப்படின்னா என்ன அர்த்தம்? துவாபர யுகத்திலேருந்தே நம்ம பாபாவை நிந்தனை பண்ணிட்டோம். सर्वव्यापी कहना है अपने को ईश्वर कहना उनके लिए बहुत सजा कम थोड़ी. ஒன்று சர்வயாபின்னு சொல்கிறது, இல்லை நானே கடவுள், நானே ஈஸ்வரன். இதெல்லாம் எவ்வளோ பெரிய தண்டனைக்கு ஆளாவாங்க. ஐசே தொடங்கி சலே ஜாய். சும்மா பரந்தாமத்துக்கு அப்படி போக முடியாது. உன்னுக்கேலே और ही मुसीबत है. அவர்களுக்காகங்கும் போது இது மீண்டும் கஷ்டமாக. ஜப் समय आएंगे बाप इन सब से हिसाब. நேரம் வரும்போது பாபா எல்லார்ட்டையும் கணக்கு கேட்பார். கயாமத் के समय सबको हिसाब किताब. இது விதிமுறைக்கு புறம்பான நேரம். ஸோ இதில் பாபா நம்ம அவ்வக்த நிலை அடைவதற்கு தாரணை செய்யறதுக்கு பாயிண்ட் சொல்கிறார். மனுஷ தேக் கிஸ்கே பீஸ் ப்ரைஸ் தேத்து. மனிதர்கள் யாராருக்கோ அமைதி பரிசுங்கிறது கொடுக்குறாங்க. अब वास्तव में पीस करने वाला एक. ஆனால் உண்மையிலே அமைதியை நிலைநாட்டக்கூடியவர் ஒரே ஒரு பாபா. बच्चों को लिखना चाहिए दुनिया में प्यूरिटी पीस प्रॉस्पेरिटी भगवान की श्रीमत पर स्थापन. குழந்தைகள் எழுதணும், இந்த மாதிரி எழுதி போடணும். தூய்மை, அமைதி, செல்வ செழிப்பான ஒரு உலகத்தை உருவாக்கதா பகவான் முயற்சி பண்ணிகிட்ருக்காரு. ஸோ வெகு சீக்கிரத்தில் இந்த மாதிரியான உலகம் வரப்போகுது. ஸ்ரீமத்தோ மைசூர். ஆகவே ஸ்ரீமத் என்பது பிரசித்தி பெற்றது. ஸ்ரீமத்துவ மைசூர்கே. ஸ்ரீமத்துங்கிறது ரொம்ப புகழ் பெற்றது. ஸ்ரீமத் பகவத் கீதா சாஸ்திரத்தோ கித்னா ரிகார்டு. ஸ்ரீமத் பகவத் கீதை என்ற சாஸ்திரத்துக்கு எவ்வளோ மதிப்பு தர்றாங்க. கொய்னே கிஸ்கோ சாஸ்திரவா மந்திர்கோ குச் தியா தோ கித்னா லட் படுத்தி ஹே. யாராவது கோவில்களுக்கோ சாஸ்திரங்களுக்கோ ஏதாவது செய்துட்டாங்கன்னா உடனே அவங்ககிட்ட போய் எவ்வளோ சண்டை போடுறாங்க. அபி தும் ஜான்தே ஹோ ஏக் சாரி துனியா ஜல்கர் பஸ்ப. இப்போ நீங்கள் தெரிஞ்சிட்டிங்க இந்த முழு உலகமும் எரிந்து சாம்பலாக போகின்றது. ஏக் மந்திர் மஸ்ஜித் ஆதி கோ ஜலாத்தே ரஹிங்க. கோவில்கள் மசூதி இதெல்லாம் கூட எரிக்கிறாங்க. ஏ சப் ஹோனேக்கு பலே பவித்ரவன். இதெல்லாம் ஆரம்பமாகிறதுக்கு முன்னாடி நீங்கள் குழந்தைகள் பவித்ரா ஏக் ஓனா லகி ரஹி. இந்த ஒரு கவலை இருந்துகிட்டே இருக்கணும். கர்பார் பி சம்பால்னா. வீடு வாசலே சம்பால்னா படணும். ஏஹா ஆத்தே டேர் கே டேர். இங்கே வரும்போது அநேகர் வர்றாங்க. ஏஹா பக்ரியா முவாஃபிக் தோ நஹி ரக்னா ஹை கியூங்கி ஏக் தோ அமூல்ய ஜீவன். ஆடு போல் இருக்கிறவங்களெல்லாம் இங்கே வைக்கக்கூடாது. ஏன்னா இது மதிப்பான வாழ்க்கை. இன்கோ பஹுத் சம்பால் சே ரக்னி. இந்த வாழ்க்கையை ரொம்ப பாதுகாப்பாக வைத்து கொள்ளணும். பச்சே ஆதிக்கோ லே ஆனா ஏக் பந்து கர் தேனா. குழந்தை குட்டியில் கூட்டிகிட்டு வர்றது ஸ்டாப் பண்ணணும். இத்தனை பச்சோங்கு கஹா பைட் சம்பாலேங்கி. இத்தனை குழந்தைகளை எங்கே உட்காந்து பாதுகாக்க முடியும்? बच्चों को छुट्टी मिली तो समझते हैं और कहाँ जाए चलो मधुबन बाबा की पास. குழந்தைங்களுக்கு ஹாலிடே வந்துருச்சுன்னா சரி நம்ம எங்கே போகிறது, மதுபன் பாபா விட்டு போயிட்டு வர்றோன்னு வர்றாங்க. எக்தோ ஜெய்சே தர்மசாலா हो जाए. இது ஒரு தர்மசாலா மாதிரி ஆகிடுறது. फिर यूनिवर्सिटी कैसे. இது அப்புறம் எப்படி பல்கலைக்கழகம்னு சொல்கிறது.
बाबा चांच कर रहे, फिर जब कब ऑर्डर करे देंगे बच्चों कोई भी ना ले आए. ஆர்டர் பண்ணும்போது பாபா சொல்கிறாரு, குழந்தைகள் யாரையும் கூட்டிகிட்டு வரக்கூடாதுன்னு சொன்னால் கூப்பிட்டு வரக்கூடாது. एक बंधन भी कम हो जाए, बंधनங்கள் கூட குறைஞ்சிட்டே माताओं पर तरस पड़ता है. தாய்மார்களை பார்க்கும்போது பாபாவுக்கு ரொம்ப இறக்கம் வருது. एक भी बच्चा जानते शिव बाबा है गुप्त, ஏன்னா शिव बाबा गुप्तமாக இருக்காரு. इनकी भी किसका रिगार्ड थोड़ी ही है. பிரம்மா பாபா சாதாரணமாக இருக்கக்கூடிய காரணத்தினால எல்லா குழந்தைகளும் பாபாவுக்கு மரியாதை கொடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது. समझते हमारा तो शिव बाबा से कनेक्शन, ஏன்னா எங்களுக்கு शिव बाबाட்ட நேரடி கனெக்ஷன் சொல்லுவோம். इतना भी समझते नहीं, शिव बाबा इनको द्वारा ही समझे. அந்த அளவு கூட அண்டர்ஸ்டாண்டிங் புரிதல் இல்லை. शिव बाबा பிரம்மா மூலமாக தான் வந்து கூறுகின்றார். மாயா நாக் சே பக்கட் உல்டா காம் கராது. மாயை வந்து மூக்க பிடிச்சிட்டு நல்ல தப்பு தவறுமான காரியங்களை செய்ய வச்சிருது. மாய நாக் சே பக்கட் உல்டா காம் கராது. மாயை மூக்க பிடிச்ச அமர்த்தி தப்பான செயல்களை செய்ய வைக்குது. சோடுத்தி நெய் விட மாட்டேங்குது. ராஜ்தானி तो सब चाहिए ना, ராஜ்யத்தில் எல்லாரும் வேணும் இல்லையா. एक सब पिछाड़ी में साक्षात्कार होगा. கடைசி நேரம் வரும்போது எல்லாம் சாட்சாத்காரம் ஏற்படும். சஜாவும் को भी साक्षात्कार हो. யார் யாருக்கு என்னென்ன தண்டனை கிடைக்கும் அது கூட பாபா साक्षात्कार से. बच्चों को पहले भी एक सब साक्षात, ஆரம்பத்தில் வந்த குழந்தைங்களுக்கு நிறைய சாட்சாத்காரம் ஏற்பட்டிருக்கு. फिर कोई पाप करने छोड़ती नहीं, ஆனாலும் சில குழந்தைகள் ஏதாவது பாவம் செய்கிறது விடுறதே இல்லை. कई बच्चे ने जैसे गांठ बांध लिया, हमको तो बनना ही थर्ड क्लास. ஒரு சிலர் எப்படி ஞாபகம் ஏதாவது வச்சுக்கணுன்னா முடிச்சு போட்டு வச்சுக்குவோம் அந்த காலத்தில். அந்த மாதிரி ஒரு சிலர் முடிச்சு போட்டு வச்சுக்கிறாங்க, நான் थर्ड क्लास ஸ்டேட்டஸில் தான் வருவேன் அப்படின்னு. इसलिए पाप करना, அதனால் அவங்க பாவம் செய்கிறது விட மாட்டேங்கிறாங்க. और ही अच्छी रीति अपने सजाते, மேலும் அவர்கள் தன்னுடைய தண்டனை நல்ல விதமாக உருவாக்கி கொள்கிறாங்க. समझाना तो पड़ता है ना, பாபா புரிய வைக்க வேண்டியது இருக்கு இல்லையா. एक गांड नहीं, हमको थर्ड क्लास ही बनना है. இங்கே முடிச்சு போட்டுக்கிறதுன்னா என்ன அர்த்தம், நாங்கள் தேர்ட் கிளாஸில் தான் வருவோம் அப்படின்னு உறுதியாக இருக்காங்க. அபி காண்ட் பந்தம் கைசே லக்ஷ்மி நாராயண். ஆனால் பாபா இப்போ அந்த மாதிரி உறுதிமொழி எடுங்க, நாம் ஸ்ரீ லக்ஷ்மி நாராயண் போல் ஆக வேண்டும். கோய் அச்சி காண்பத்தை சார்ட், ஒரு சிலர் இந்த மாதிரி நல்ல சிரேஷ்ட சங்கல்பத்தின் முடிவெடுத்து சார்ட் நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க. ஆஜ் கா தின் हमने कुछ किया तो नहीं, இன்றைய நாளில் நான் எந்த தவறு செய்யவில்லை தானே. ஐசே சார்ட் तो बहुत रखते, அந்த மாதிரியான சார்ட் நிறைய பேர் விற்கிறாங்க. वो आज है नहीं, மாயனே बहुत பச்சராயா. ஆனால் இன்றைக்கி அவங்க யஜ்யத்துக்குள்ளேயே இல்லை. இன்னும் மாயை வந்து ரொம்ப தொந்தரவு பண்ணிடுச்சு. ஆதா கலா மை சுக்கு தேத்தா, பாதி கல்பத்துக்கு உண்டான சுகத்தை நான் தெரியும். ஆதா கலா ஃபிர் மாயா துக்கிது, அதுக்கப்புறம் மாயை பாதி கல்பமாக துக்கம் கொடுத்துருச்சு. நல்லது. मीठे मीठे सिखलते बच्चों प्रति माता पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. இனிமேலும் இனிமையான வெகு காலம் கழித்து காணாமல் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாய் தந்தையான பாப் தாதாவின் காலை வணக்கம். रूहानी बाप रूहानी बच्चों को नमस्ते. ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை நமஸ்தே. रूहानी बच्चे रूहानी बाप को नमस्ते. ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே. धारणेकुंडान मुख्य सारम अंतर्मुखी बनकर शरीर की बाण से परे रखने के अभ्यास करना. உள்நோக்கு முகத்தோடு இருந்து சரீர பானத்திலிருந்து விலகி இருக்கக்கூடிய அபியாசம். கான் பான் சால் சலன் சுதர்னா, நம்ம உணவு நடத்தை மேலும் நம்முடைய நடைமுறை வாழ்க்கையை நாம் திருத்தி கொள்ள வேண்டும். அகங்கார் में नहीं आना,
சிறு अपने को खुश करके अलबेला குஷியாக இருக்கணும்னு பாபா சொல்லியிருக்கான்னு சொல்லிட்டு அலட்சியமாக ஆகிடக்கூடாது. சடை बहुत ऊंची है इसलिए बहुत घबराहट होगा. நம்ம போகக்கூடிய பாதை ரொம்ப ஏற்றமுள்ள பாதை, அதனால் ரொம்ப எச்சரிக்கையாக செல்ல வேண்டும். कोई भी कर्म संभाल करके करना, எந்த ஒரு காரியத்தையும் நல்ல விதமாக யோசித்து அப்புறம் நாம் செய்யணும். உல்டா கரம் கற்கே சஜா நகி, தப்பான காரியம் செய்து தண்டனை காலாகக்கூடாது. காண்ட் பாந்தினி ஹே हम லக்ஷ்மி நாராயண் ஜிசா பண்ணா ஹே, நாம் முடிச்சு போட்டுக்கணும். முடிச்சு போட்டுக்கிறதுன்னு என்ன அர்த்தம்? நான் லக்ஷ்மி நாராயண் போல் ஆக வேண்டும் என்ற உறுதிமொழி எடுக்கணும். वरदानम रूहानियत का स्थिति द्वारा अपने सेवा के अंदर ऐसे रूहानियत वातावरण बनाओ. ஆன்மீக ஸ்திதியின் மூலம் தன்னுடைய சேவை நிலையத்தின் வாயு மண்டலத்தை ஆன்மீகமானதாக ஆக்குங்கள். जिससे स्वयं ही और आने वाला आत्मा का सहज उन्नति का हो. அதன் மூலமாக தானும் மேலும் தன்னுடைய கிளை நிலையத்துக்கு வரக்கூடிய ஆத்மாக்களும் ஈஸியாக ஆன்மீகத்தில் முன்னேற்றம் அடையலாம். क्योंकि जो बाहर की वातावरण से थके हुई, ஏன்னா வெளி உலகத்தினுடைய வாயு மண்டலத்தால் கலை படைஞ்சிட்டாங்க. आते ही उनको एक्स्ट्रा सहयोग ही आवश्यक हो. அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா பாதுகாப்பு கொடுப்பது தான் நாம் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒத்துழைப்பு உதவி. इसलिए उनको रूहानी वायुमंडल का सहयोग, ஆகவே ஆன்மீக வாயு மண்டலத்தின் உதவி அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். சகஜ புருஷார்த்தி பனோ அவர் பனம், அப்போ அவங்களுடைய புருஷார்த்தை எளிமையானதாக ஆக்கணும். இப்போது எளிமையான புருஷார்த்தத்தை அவங்களுக்கு எளிமையானதாக ஆக்கணும். நம்மளும் புருஷார்த்தை எளிமையாக செய்யணும். हरेक आने वाला ஆத்மா அனுபவ करे एक स्थान सहजी उन्नति प्राप्त. வரக்கூடிய ஒருத்தரும் அனுபவம் செய்யணும். இந்த இடம் நம்ம வந்தால் சகஜமாக முன்னேற்றம் அடையலாம். ஸ்லோகன் வரதானி பன் சுப பாவனா சுப காமனா க வரதான் தேத்தீர். வரதானியாக ஆகி சுப பாவனை சுப காமனை என்ற வரங்களை கொடுத்து கொண்டே இருங்கள். கம்பைன்ட் ரூப் கி ஸ்மிருதி சதா விஜய் பனு. கம்பைன்ட் ரூபத்தின் ஸ்திதியின் மூலமாக சதா கால வெற்றி அடையுங்கள். பாப் கம்பைன் ஹே இஸ்லே உம உற்சாஹ சே படுத்தே. பாபா நம்முடன் இணைந்து உள்ளார். இந்த உற்சாக ஆர்வத்தோடு என்ன பண்ணோம்? எப்பொழுதுமே நம்ம முன்னேற்றத்தில் செல்லணும். கம்சோரி தில் சிகஸ்த் பாப்கோ ஹவாலா. உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பலகீனங்கள், மனக்குழப்பமான விஷயங்களாக பாபாட்ட அர்ப்பணிச்சிடும். அப்பனே பாஸ் நகி ரக்கும், அதெல்லாம் உங்கள்கிட்ட வைக்காதீங்க. அப்பனே பாஸ் சிறுப் உமங் உற்சாக, உங்கள்கிட்ட வெறும் உற்சாக ஆர்வம் மட்டும்தான். சதா உமங் உற்சாக நாச்சிட்டே ரோ, சதா உற்சாக ஆர்வத்தோடு டான்ஸ் ஆடிட்டே இரு, காத்தே ரகோ, பாடிக்கிட்டே இருங்க. அவர் பிரம்ம போஜன் கர்த்தே ரகோ, மேலும் பிரம்ம போஜனை சாப்பிட்டுட்டே இருக்கு. சங்கமயுக பிராமணகுல பூஷணர்கள் அனைவருக்கும் ஒரு செய்தி என்னவென்றால், நம்முடைய மூத்த தாதி, மதிப்புக்கும் மரியாதைக்கும் பூஜைக்கும் உரிய பூர்வீகமான தாதி ரத்னமோனி அவர்கள் தன்னுடைய ஸ்தூல சரீரத்தை விட்டு பாப்தாதாவின் மடிக்கு சென்று விட்டார்கள். அவர் 1925ஆம் ஆண்டு சிந்தி ஹைதராபாத்தில் பிறந்தார்கள். 1937ஆம் ஆண்டு பிரம்ம பாபாவின் அறிமுகம் கிடைத்தவுடன் 13 வயதிலேயே தன்னுடைய தாயாருடன் இந்த யஜ்யத்தில் அர்ப்பணமானார்கள். அவர்கள் தன்னுடைய 101 வயது வரைக்கும் அயராது தளராது கலைப்படையாது எல்லையற்ற சேவையில் பல்வேறு விதமான சேவையில் ஈடுபட்டு சேவை புரிந்துள்ளார்கள். அவர்கள் மிகவும் இனிமையானவர்கள். எப்பொழுதும் இளைஞர்கள் போன்று தன்னுடைய ஆத்மாவும் உடலும் சுறுசுறுப்பாகவே இருக்கும். நம் அனைவருக்கும் ஒரு எடுத்துக்காட்டான உதாரணமாக வயதான பின்பும் மிகவும் கலைப்படையாமல் சேவை செய்துள்ளார்கள். அப்பேற்பட்ட தாதி பாபாவை பிரத்யக்ஷம் செய்ய வேண்டும் என்று தன்னுடைய மனதால், தோற்றத்தால், நடத்தையால், பேச்சால், விவகாரத்தால், தொடர்பால் பிரம்ம பாபாவையும் சிவ் பாபாவையும் பிரத்யக்ஷம் செய்யக்கூடிய ஒரு காரியத்தில் கலைப்படையாமல் சேவை செய்து இப்பொழுது ஸ்தூல உலகத்தை விட்டு சென்று விட்டார்கள். ஆயினும் அந்த அன்புக்குரிய தாதி அவர்கள் இன்றும் நம் அனைவருடன் இருந்து ஆசீர்வாதம் கொடுத்து கொண்டே இருப்பார்கள்.
அவர்களுடைய அந்திம் சன்ஸ்காரம் என்பது இன்று காலை 10 மணிக்கு சாந்தி வனத்தில் தாதி காட்டேஜுக்கு எதிரில் நடைபெற உள்ளது. ஆகவே பிராமண குல ஆத்மாக்கள் அனைவரும் யோகதானம் செய்து அவர்களுடைய மானசீகமான ஆசீர்வாதங்களை பெற்று மேலும் மேலும் தாதிக்கு சமமாக அவர்கள் என்ன கூறினார்களோ அவைகளை நாம் நடைமுறைப்படுத்தி பாப் சமான் நிலை அடைவோம். ஓம் சாந்தி.
மனுஷனா வாழ்றதை விட மனிதாபிமானத்தோட வாழ்றது ரொம்ப பெருசு. Living with humanity is greater than merely living as a human.